இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் எங்கள் நாட்டில் ஒரு செய்தி வெளியாக இருந்தது. பெரும்பாலும் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னு சொன்னால், துபாயிலிருந்து கட்னாக் ஏர்போர்ட் மூலமாக இலங்கைக்கு வந்த ஒருத்தர் ஒரு 2 புதுசாக ஐஃபோன் கொண்டு வந்தேன்னு சொல்லி அந்த 2 ஃபோனுமே கட்னாக் ஏர்போர்ட்டில் சுங்கவரி திணைக்களத்தால் அவர்கிட்ட பறிமுதல் செய்யப்பட்டது. அதுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் துபாயிலிருந்து தங்கமும் கிட்டத்தட்ட ஒரு 15 ஐஃபோன்ஸும் கொண்டு வந்தேன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்தும் அது பறிமுதல் செய்யப்பட்டு பிறகு பதவியில் இருந்தார். இந்த 2 செய்தியுமே பார்த்ததுக்கு பிறகு இது என்னடா கொடுமையாக இருக்குது, ஒரு ஃபோன் கூட எங்கள் நாட்டுக்கு கொண்டு வர முடியாதான்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் வந்ததுக்கு பிறகு உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் எங்களோட அரசாங்கம் என்ன பண்ணி வச்சுருக்குன்னு சொன்னால், தொட்டது எல்லாத்துக்குமே கஸ்டம் டியூட்டி என்ற பேரில் ஏகப்பட்ட வரிகளை கொள்வனவு பண்ணி 2023ஆம் ஆண்டில் மட்டும் இலங்கையினுடைய சுங்கவரி திணைக்களத்துக்கு 970 பில்லியன் ரூபாய் வருமானமாக கிடைச்சிருக்குது. இது வரலாற்று மிகப்பெரிய ஒரு சாதனை. வரலாற்றிலேயே எவ்வளவு வருமானம் கிடைச்சது 2023ஆம் ஆண்டு, அதுவும் பொருளாதார நெருக்கடி இருந்த நேரத்தில் தான். ஸோ எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், நீங்கள் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்குள்ளே வாரீங்களா இருந்தாலும் சரி, இல்லாட்டி இலங்கைக்குள்ளே இருக்கிற மக்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி நீங்கள் சாதாரணமான ஒரு பொதுமக்களாகவே இலங்கைக்குள்ளே இருந்தாலுமே கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், நீங்கள் என்ன பொருட்களை இலங்கைக்குள்ளே கொண்டு வரலாம், அதை எப்படி கொண்டு வரலாம், அதுக்கு என்னென்ன முறைகளில் இந்த வரிகள் அறவிடப்படுது. ஏன்னா நிறைய பேர் யோசிக்கிறது என்னென்னு சொன்னால், நாங்கள் ஃபோன் கொண்டு வர முடியாதா, இல்லாட்டி எலக்ட்ரானிக் பொருட்கள் கொண்டு வர முடியாதா. அது மட்டும் கிடையாது, எல்லா பொதுவான பொருட்களுக்கும் இந்த வரின்றது இருக்குது. அதையும் தாண்டி வரி இல்லாத பொருட்களும் இருக்குது, இந்த வரி விலக்களிக்கப்பட்ட பொருட்களும் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான விளக்கமாக தான் இந்த வீடியோ முழுமையாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். என்ன விஷயம்ன்றதை தெளிவாக முதலேருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் VK கரிகாலன். அதுக்கு முதல் எனக்கு இந்த வீடியோவை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நிறைய டைம் எடுத்தது, நிறைய விஷயத்தை ரிசர்ச் பண்ணி தான் இந்த இன்ஃபார்மேட்டிவான வீடியோ உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். அதுக்காக நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், 2 விஷயங்கள். ஒன்று, யாராவது எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓன் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி 2வது, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கு பிறகு லைக் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே இந்த விஷயத்தை தெரியப்படுத்த முடியும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய ஒரு மிகப்பெரிய வர்த்தக கொள்கை கருவியாக இருக்கிறது தான் இலங்கையினுடைய சுங்கவரி திணைக்களம்ன்றது. அதாவது இலங்கைக்குள்ளே இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்கள் எல்லாத்துக்குமே பெரும்பாலும் இந்த சுங்கவரின்றது கண்டிப்பாக இருக்கும். அதுக்குள்ளேயும் எல்லா பொருட்களுக்குமே இந்த இறக்குமதி வரி இருக்கான்னு கேட்டால் அப்படி கிடையாது. குறிப்பிட்ட ஒரு பொருட்களுக்கு இருக்குது, குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு அது விலக்களிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு முதல் என்னென்ன வகைகளில் இந்த இறக்குமதி வரி விதிக்கப்படுதுன்னு சொன்னால், முதலாவது கஸ்டம்ஸ் டியூட்டி, சுங்கவரி. இந்த சுங்கவரி தான் பிரதானமாக எல்லா இறக்குமதி பொருட்களுக்குமே விதிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான வரியாக இருந்து கொண்டிருக்குது. 2வது வெட், வேல்யூ அட்டட் டேக்ஸ், மதிப்பு கூட்டு வரி என்று சொல்லி ஒரு வரி விதிக்கப்படுது. 3வது எக்ஸைஸ் டியூட்டி, கலால் வரி என்று சொல்லி ஒரு வரி விதிக்கப்படுது. 4வது PAL, போர்ட் அண்ட் ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் லெவி, துறைமுகம் மற்றும் விமான நிலைய மேம்பாட்டு வரி என்று சொல்லி ஒரு வரி விதிக்கப்படுது. 5வது SCL, ஸ்பெஷல் கொமோடிட்டி லெவி, சிறப்பு சரக்கு வரி என்று சொல்லி ஒரு வரி விதிக்கப்படுது. 6வது EDB, எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் போர்ட், ஏற்றுமதி மேம்பாட்டு வாரியம் என்று சொல்லி ஒரு வரி விதிக்கப்படுது. 7வது SSCL, சோசியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் லெவி, சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி என்று சொல்லி இந்த 7 வரிகளும் பிரதானமாக பெரும்பாலான பொருட்களுக்கு விதிக்கப்படக்கூடிய ஒரு வரிகளாக இருந்து கொண்டிருக்குது. இதுக்குள்ளே ஒரு பொருளுக்கு இந்த ஒரு வரி மட்டும்தான் விதிக்கப்படுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. டியூட்டி, கஸ்டம் டியூட்டி ஒரு பொருளுக்கு விதிக்கப்படுதுன்னு சொன்னால் அதோடைய சேர்த்து வெட் வரி விதிக்கப்படும், எக்ஸஸ் டியூட்டி கலால் வரி விதிக்கப்படும். அதே மாதிரி மற்ற SSCLன்னு சொல்லி குறிப்பிட்ட பொருட்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 வரிகளுக்கு மேலே விதிக்கப்பட்டு தான் இலங்கைக்குள்ள இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருக்குது. நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ இந்தியாவில் இருக்கிற வாகனத்தினுடைய பெறுமதியை விட இலங்கையில் இருக்கிற வாகனத்தினுடைய அதே வாகனத்தினுடைய பெறுமதி பல மடங்கு அதிகமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், இந்தியாவில் ஒரு பைக்கின விலை ஒரு உதாரணமாக சொல்கிறேன், ஒரு 1 லட்சம் ரூபான்னு சொன்னால் அதே பைக்கின விலை இங்கே கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகும். ஏன்னு சொன்னால், வாகனங்களுக்கு விதிக்கப்படக்கூடிய இறக்குமதி வரிகள் எல்லாமே அந்த வாகனத்தினுடைய மொத்த பெறுமதியிலிருந்து கிட்டத்தட்ட 200 வீதம் 100 வீதம்னு சொல்லி அதிகமாக தான் விதிக்கப்படும். அப்போ அப்படி பார்க்கும்போது இறக்குமதி என்றது இறக்குமதி மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம், இந்த வரிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம்ன்றது இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய வருமானமாக இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி தான் தொடர்ந்தும் அந்த வரிகளினுடைய பெர்சன்டேஜும் அதிகமாக கொண்டு போகப்பட்டு கொண்டிருக்குது. இப்போ இதுக்குள்ளே இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி, சுங்கவரி இலங்கைக்குள்ளே எவ்வளவு விதிக்கப்படுதுன்னு சொன்னால்,
எந்த பொருளை நாங்கள் இறக்குமதி செய்கிறோமோ அந்த பொருளினுடைய பெறுமதியிலிருந்து 10% அடிப்படையாக விதிக்கப்படுறதா சொல்லப்படுது. அதாவது பெரும்பாலும் குறிப்பிட்ட பொருட்களுக்கு வந்து விதிக்கப்படும். அது என்னென்ன பொருட்கள்ன்றதையும் சொல்கிறேன். அடுத்தது வரி, வேல்யூவேட்டட் டேக்ஸ். இது வந்து இலங்கைக்குள்ள இறக்குமதி செய்யக்கூடிய சரக்கு பொருட்கள், அதே மாதிரி குறிப்பிட்ட வழங்கப்படக்கூடிய சேவைகள் எல்லாத்துக்குமே இலங்கைக்குள்ள விதிக்கப்படுது. இதுண்ட பெர்சன்டேஜ் வந்து இப்போ 15% அடிப்படையாக இருந்து கொடுக்குது. அடுத்தது கலால் வரி. இந்த கலால் வரின்றது வந்து என்ன பொருட்களுக்கு விதிக்கப்படுதுன்னு சொன்னால், பிரதானமாக புகையிலை, சிகரெட், மதுபானம், மோட்டார் சைக்கிள்ஸ், அதே மாதிரி சில பெட்ரோலியத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், மற்றது வந்து சில எலக்ட்ரானிக் பொருட்கள்னு சொல்லி குறிப்பிட்ட பொருட்களுக்கு இந்த கலால் வரி விதிக்கப்படுது. இதுக்குள்ளேயும் இந்த மதுபானம், புகையிலை, டொபாக்கோ பொருட்களுக்கு தான் இந்த கலால் வரி வந்து அதிகமாக விதிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அதே மாதிரி அடுத்தது போர்ட் அண்ட் ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் லெவி, PAL வந்து எதுக்கு விதிக்கப்படுதுன்னு சொன்னால், குறிப்பிட்ட ஒரு சில முக்கியமான பொருட்களுக்கு வந்து விதிக்கப்படுதா சொல்லப்படுது. இதுன்ற பெர்சன்டேஜ் வந்து அடிப்படையாக 10% இருந்து கொண்டுக்குது. ஓகே, இப்போ இந்த பெர்சன்டேஜை வச்சுக்கொண்டு, இவ்வளவு வரிகளினுடைய பெறுமதிகளையும் வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு ஃபோனை இலங்கைக்குள்ளே கொண்டு வரோம், புதுசாகவே அன்பாக்ஸ் பண்ணாமல் கொண்டு வரோம்னு சொன்னால், அந்த ஃபோனுக்கு எவ்வளவு டேக்ஸ் விதிக்கப்படும்னு சொல்லி உதாரணமாக ஒரு கால்குலேட் பண்ணி பார்ப்போம். உதாரணமாக நாங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோனை வந்து இலங்கைக்குள்ளே கொண்டு வரோம்னு சொன்னால், அதுக்கு முதலாவது கஸ்டம்ஸ் டியூட்டி, இலங்கையினுடைய சுங்க வரி வந்து விதிக்கப்படும். எவ்வளவுன்னு சொன்னால் 10%. அது வந்து ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கொள்வோம். அடுத்தது வேல்யூவேட்டட் டேக்ஸ், பெட் வந்து 15%, அதுக்கு ஒரு 1500 ரூபாய். மூன்றாவது கலால் வரி அதுக்கு விதிக்கப்படுதுன்னு சொன்னால், எலக்ட்ரானிக் பொருட்களுக்குள்ள ஃபோனும் வந்து கலால் வரிக்கு உள்ளடக்கப்பட்ட ஒரு பொருளாக இருந்தால் கலால் வரி விதிக்கப்படுதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு 15%, 1500 ரூபாய். அடுத்தது PAL, போர்ட் அண்ட் ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் லெவி வந்து விதிக்கப்படுதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு 10%, அதுக்கு 1000 ரூபாய். ஸோ இந்த பிரதானமாக இந்த 4 வரிகளும் மட்டுமே விதிக்கப்பட்டால் கூட மொத்தமாக 5000 ரூபாய் இலங்கைக்குள்ள ஒரு 10,000 ரூபாய் பெறுமதியான ஃபோனை கொண்டு வரதுக்காக மட்டுமே விதிக்கப்படுது. அந்த ஃபோனோட சரி அரைவாசி பெறுமதி வந்து வரியாக மட்டுமே நாங்கள் செலுத்தி தான் அந்த ஃபோனை வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அது ஒரு ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி 10 ஃபோனாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்குமே நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணாமல் கொண்டு வந்தோம்னு சொன்னால், புதுசாகவே கொண்டு வந்தோம்னு சொன்னால் அதுக்கு வரி செலுத்தணும்ன்றது இலங்கையினுடைய ஒரு சட்டமாக இருந்துட்டு இருக்குது. அதனால தான் அந்த 2 ஃபோன் கொண்டு வந்தவரும் அதே மாதிரி 15 ஃபோனை கொண்டு வந்தவரும் வந்து அந்த ஃபோன் வந்து பறிமுதல் செய்யப்படுது. இதுலேயும் இன்னொரு சிக்கல் இருக்குது. என்னென்னு சொன்னால், சப்போஸ் நீங்கள் ஒரு 10 ஃபோனை வாங்கி கொண்டு வாரீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஏற்கனவே அந்த ஃபோனை ஏர்போர்ட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு முதலே நீங்கள் சரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து இந்த வரி எல்லாமே கட்டினதுக்கு பிறகு தான் அதை கொண்டு வர முடியும். சிலவேளை ஒரு ஃபோன் 2 ஃபோன் கொண்டு வாரீங்கன்னு சொன்னால், அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களை அதை கேட்கும்போது நீங்கள் எதுக்காக கொண்டு வரீங்கன்னு சொல்லி கேட்டு உங்கள்கிட்ட வந்து அந்த ஃபோனை வந்து வாங்குவார்கள். அப்படி வாங்கும்போது சில வழிகளில் நீங்கள் அதுக்கான டேக்ஸை வந்து பே பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஃபோனை வாங்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருந்து அந்த பொருட்கள் எல்லாமே கண்டிப்பாக பறிமுதல் செய்யப்படும். அதே மாதிரி தங்கத்துக்கு வந்து இதை விட பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதை வந்து தனி இன்னொரு வீடியோவை நான் சொல்கிறேன். ஸோ ஏன்னா துபாயிலேருந்து தங்கம் விலை குறையன்றபடியாக நிறைய பேர் வந்து இலங்கைக்குள்ளே தங்கத்தை கொண்டு வரதுக்கு வந்து தொடர்ந்தும் முயற்சி செய்து அது நிறைய வந்து பிடிபட்டு கொண்டே இருக்குது. பிடிபடுறது வெறும் ஒரு 10% தான். ஆனால் பிடிபடாமல் இயக்கப்பட்ட கோல்டு வந்து இலங்கைக்குள்ளே வந்து கொண்டே இருக்குது. அது எல்லாமே எங்கள் நாட்டு அரசாங்கத்தினுடைய ஒரு பெரிய ஒரு வருமானம். அதனால தான் சொல்லப்போனால் எங்கள் நாட்டுக்கு ஒரு இதை ஊழல் மாதிரி இதுவும் வந்து ஒரு விதமான ஒரு சட்டவிரோதமான செயற்பாடு தானே. அதனால தான் அந்த வருமானம் வந்து இல்லாமல் போய் கொண்டிருக்குது. ஸோ அதை பற்றியும் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் இலங்கையினுடைய வருமானம் இல்லாட்டி இலங்கைகளை கொண்டு வரக்கூடிய பொருட்களுக்கு வந்து வரிகள் வந்து விதிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இந்த ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இலங்கையினுடைய சுங்கவரி திணைக்களத்துக்கு கஸ்டம்ஸால் மட்டுமே 2023ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட 970 பில்லியன் ரூபாய் வருமானமாக கிடைச்சிருக்குது. இது இலங்கையினுடைய வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு சாதனை. கிட்டத்தட்ட 1000 பில்லியன் ப்ளஸ் வந்து டார்கெட் பண்ணப்பட்டிருந்தது. ஆனால் இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடி காரணமாக அது 800 பில்லியன் ப்ளஸ்ஸாக குறைக்கப்பட்ட இடத்துலையும் அந்த பொருளாதார நெருக்கடிக்குள்ளேயும் 970 பில்லியனை வந்து போன வருஷம் இலங்கையினுடைய சுங்கம் வந்து வருமானமாக கொண்டிருக்குது. இது 2022ஆம் ஆண்டை விட கிட்டத்தட்ட 138% வந்து அதிகம். ஸோ அவ்வளோ பெரிய வருமானம் இந்த இறக்குமதிகள்லேருந்து பெறக்கூடிய வரிகள்லேருந்து மட்டுமே இலங்கை கிடைச்சி கொண்டிருக்குது. ஓகே, இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், இறக்குமதிகள் எல்லாத்துக்குமே வரி இருக்கான்னு கேட்டால் வரி விலக்களிக்கப்பட்ட பொருட்களும் இருக்குது. எப்படின்னு சொன்னால், பிரதானமாக வந்து இந்த டியூட்டி ஃப்ரீ அலவன்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுக்கப்படுந்தானே, குறிப்பிட்ட ஒரு 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய்க்கு குறைந்த பெறுமதி இருக்கிற பொருட்களுக்கான ஒரு வரி விலக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் வந்து இருந்துட்டு இருக்குது. அதாவது முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு அத்தியாவசியமான பொருட்கள், இந்த மெடிசன் மருந்து பொருட்கள், அதே மாதிரி மருத்துவ உபகரணங்கள், சில படிப்புகளுக்கு தேவையான பொருட்கள், அதே மாதிரி சில வகையான எலக்ட்ரானிக் பொருட்கள்னு சொல்லி குறிப்பிட்ட
ஒரு சில பொருட்களுக்கு மட்டும் வரி வந்து விலக்களிக்கப்பட்டிருக்குது. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வெளிநாடுகள்லேருந்து இங்கே கொண்டு வந்து பிஸ்னஸோ இல்லாட்டி இங்கேருந்து அங்கே கொண்டு போய் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே இதை தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம். அதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் இலங்கையினுடைய customs.government.lkக்கு போனீங்கன்னு சொன்னால் முழுமையான விவரமும் 3 மொழிகள்லையுமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை பார்த்ததுக்கு பிறகு அந்த பெர்சன்டேஜை வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து அதை இலகுவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மேலோட்டமாக ஒரு ஐடியாக்காக இந்த விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இதுக்குள்ளேயும் ஒரு பெரிய விளையாட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னால் இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். என்னென்னு சொன்னால் இந்த வரிகள் எல்லாமே விதிக்கப்படுது தானே. அப்படி இருந்தும் யாராவது வெளிநாட்டில் இருந்து ஒரு ஃபோன் கொண்டு வந்தால் கூட இந்த வரி விதிக்கப்படுதுன்றதால எங்கடாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து ஃபோனை கொண்டு வரும்போதே ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணி அதை ஒன் பண்ணி எல்லா ப்ரோசஸையுமே முடித்ததுக்கு பிறகு தான் ஏதோ யூஸ் பண்ணுற ஃபோன் மாதிரி கொண்டு வருவார்கள். ஃபோன் மட்டும் கிடையாது, பெரும்பாலான சில எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்து அன்பாக்ஸ் பண்ணதுக்கு பிறகு தான் வெளிநாட்டில் இருந்து இங்கே வாராக்கள் வந்து இங்கே கொண்டு வந்து இங்கே இருக்கிறாக்களை கொடுக்குறதோ இல்லாட்டி விற்கிறதோ வந்து நடந்துட்டு இருக்கும். அதுவும் சில இடங்களில் வந்து நீங்கள் ஒரு 5 ஃபோனுக்கு மேலே கொண்டு வரீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுவும் சுங்கத்தினங்களத்தால் சந்தேகமாக பார்க்கப்படும். ஒரு 1-2 ஃபோன்டாக கூட அக்செப்ட் பண்ணி வந்து உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய எங்கடாக்களோட மைண்ட் செட் இருக்கிற ஒரு விளையாட்டாக வந்து இங்கே எனக்குள்ளே போய் கொண்டு இருக்குது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இனிமேலும் யாராவது வெளிநாட்டிலேருந்து இங்கே வாரீங்கன்னு சொன்னால் இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருட்களை வந்து நீங்கள் கொண்டு வர போகிறீங்கன்னு சொன்னால் அவதானம் பாருங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் காசு செலவு பண்ணி கஸ்டம்ஸ்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அவதானம் இருந்து கொள்ளுங்கள். கொண்டு வரதுக்கு முதலே அதுக்கான ப்ரொசஸை முடித்ததுக்கு பிறகு அதை உள்ளே கொண்டு வாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் உள்ளே கொண்டு வந்ததுக்கு பிறகு அதை பே பண்ணிவிட்டு நாடுக்குள்ளே கொண்டு வாங்க. ஸோ இந்த விஷயத்தான் நான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சிருந்தேன். நான் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு புதிய தகவலில் வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்துருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வேறு என்ன விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சவளோன்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பண்ண வீடியோஸையும் அடுத்தடுத்ததாக நான் அப்லோட் பண்ணுறேன். யாருமே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கணும் சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.